ஏன் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த கட்சியிலும் நடக்காத ஒரு கோரச் சம்பவம் தாவேக்காவில் நடந்திருக்கு. இன்னும் 18 பேர் ஆபத்தான கட்டத்தில் ஐசிசியூவில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் தலைவன் சொன்னால் கட்டுப்படுகிற தொண்டர்கள் இருக்காங்க. இப்போ நான் சொன்ன அத்துணையும் தாவேக்காவில் மீறப்பட்டது. இப்ப முப்பெரு விழா திமுக நடத்தினாங்க. அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அவங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாதா? ஏன் பண்ணல? பாதுகாப்பு கருதி பண்ணல. இல்லையே, பண்ணிட்டு தானே இருக்காரு நம்ம முதல்ல. இல்லை, அசம்பாவிதம் நடக்கலையே. இவ்வளவு பேர் இந்த இடத்துல கூட்டம் சேரும்ன்றது தெரியும். அப்போ அந்த குறுகிய இடத்துல எப்படி இவங்க காவல்துறை அனுமதிச்சாங்க? திட்டமிட்டே காலதாமதம் செய்யப்பட்டது என்பதுதான் உண்மை. அவருடைய ரசிகர்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்க. எதுக்கு இந்த ரோட் ஷோ? இது நான் தாவேக்காவுக்கு கேட்கல, எல்லாத்தையும் கேட்குறேன். மரக்கிளைகளில் ஏறுறது, சன்ஷேட்டில் நிற்கிறது, கரண்ட் கம்பி பிடிச்சி தொங்குறது, டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுற மாதிரி இந்த பித்துக்குழி வேலையை செஞ்சிட்ருக்காங்க. மக்கள் 369 நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீயாக பரவிட்டு இருக்கு. என்னென்னா டிபிகேவோட ஒரு ஸ்டாம்பேட்டில் ஒரு 40க்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் பேர்கள் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு செய்தி ஒன்று பரப்பிட்டு இருக்கு. அதை பற்றின ஒரு கருந்துரையாடல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட இப்போ யார் இணைஞ்சிருக்காங்கன்னாக்கா, விடுதலை சிறுத்தை கட்சிகளோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்திரா சார் தான் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது டிவிக்கில் 40க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் இறந்ததாக இப்போ நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் படுகாயம் அடைஞ்சதாகவும், அதில் ஒரு சிலர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, தீவிர சிகிச்சையில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றின உங்களோட புரிதல் என்ன, உங்களோட கருத்து என்ன? அந்த ஏற்பட்ட துயரமான கோரமான சம்பவம், 43 பேர் உயிர்ந்திருக்காங்க. இன்னும் 18 பேர் ஆபத்தான கட்டத்தில் ஐசிசியூவில் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் பிழைத்து வருவாங்கன்னு தெரியல. பிழைத்து வர நம்ம இறைவனை வேண்டிக்கிறோம். அது வேற. இது விஜய் என்பவர் ஒரு உச்ச நட்சத்திரம். பல்லாண்டு காலமாக நடிச்சிட்ருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம், மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை கொண்டவருங்கிறதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியை வார்த்தெடுக்கணும்னு விருப்பப்படுறதும் தவறு இல்லை. ஏன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதுதான் ஜனநாயக நாட்டில் இருக்கிற உரிமை. கண்டிப்பாக. எப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் வாக்குரிமைன்னு ஒன்று இருக்கோ, அந்த வாக்கு செலுத்துகிறவங்களுக்கு ஆள்ற உரிமையும் உண்டு. கண்டிப்பாக. அந்த வகையில் திரையுலகில் கிடைச்ச அந்த புகழை வைத்து அரசியலுக்கு வந்தார். வந்ததுக்கு பிறகு மாநாடு நடத்தினார், திருச்சியில் கூட்டம் நடத்தினார், நாகையில் கூட்டம் நடத்தினார். இப்போது எந்த கூட்டமாக இருந்தாலும், பேரணியாக இருந்தாலும், அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க? அவங்க போலீஸ் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, அந்த இடங்களை தேர்வு செய்து கொடுப்பாங்க, வந்த மக்கள் பாதுகாப்பாக வந்தாங்களா, பாதுகாப்பாக போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது காவல்துறை அல்லது அரசினுடைய கடமை. அப்போது ஒரு கடமையை, ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்போது அது எந்த மாதிரி இருந்தால் பாதுகாப்பு கொடுக்க முடியுங்கிறதுக்காக சில நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிப்பாங்க. ஆமாம். 2 வீலரில் ஹார்ன் அடிச்சுட்டே வரக்கூடாது, அல்லது ஒரு பஸ்ஸில் 60 பேர் தான் வரணும், இப்படிங்கிற சில கெடுபிடிகள், நிபந்தனைகள். அது கெடுபிடிகள்னு சொல்ல முடியாது, நிபந்தனைகள். இப்படியெல்லாம் இருந்தால் தான் வர்ற அந்த மாஸ் கூட்டத்தை பாதுகாப்பாக அனுப்ப முடியுங்கிறது அரசினுடைய பார்வை, காவல்துறையுடைய கடமை. ஏன்னா காவல்துறைக்கு இருக்கிற பெரும் கடமை என்னென்னா, வர்ற தலைவரை பாதுகாப்பாக அனுப்பணும், அவருடைய தொண்டர்களை பாதுகாப்பாக அனுப்பணும். இவ்வளவு கடமை அரசுக்கு இருக்குது. அப்போது அந்த கடமைகளை சரிவர செய்கிறதுக்காக சில நிபந்தனைகள் விதிக்கத்தான் செய்வாங்க. ஆனால் ஏன் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே எந்த கட்சியிலும் நடக்காத ஒரு கோரச் சம்பவம் தாவேக்காவில் நடந்திருக்கு அப்படின்னு இந்த பார்வையை நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும்
தலைவன் சொன்னால் கட்டுப்படுகிற தொண்டர்கள் இருக்காங்க. ஓ. அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, தொண்டர்களுக்கு ஒரு கடமை இருக்கு. இப்போ எங்க தலைவர் திருமாவளவனே எடுத்துட்டீங்கன்னா 10 லட்சம் பேரை கூட்டி ஒரு மாநாடு நடத்தணும். அப்போ அந்த தொண்டர்களுக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமை? நம்ம தலைவர் வர்றாரு, அவரையும் பார்க்கணும், அவர் உரையையும் கேட்கணும், அதே சமயத்தில் அவரையும் பாதுகாப்பாக அனுப்பணும். கண்டிப்பா. இது தொண்டர்களுக்கான கடமை. தலைவனுக்கான கடமை என்ன? தொண்டர்களை பாதுகாத்துக்கணும், அவங்கள பத்திரமா அனுப்பணும். அப்போ தலைவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்கணும்? எந்த தலைவராக இருந்தாலும் குறித்த நேரத்தில் வரணும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தாமதமாக வர்றது தவறே இல்லை, அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு கட்சியிலையும், அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் விசிகாவாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும் தன்னார்வலர்கள்னு ஒரு படை இருக்கும். அந்த கட்சிக்குள்ளேயே தன்னார்வலர்கள்னு ஒரு படை இருக்கும். அவங்க தலைவரை பார்க்கறதுல குறியா இருக்க மாட்டாங்க, தொண்டர்களையும் தலைவர்களையும் பாதுகாக்கிறதுல தான் அவங்க குறியா இருப்பாங்க. அவங்களே முண்டி அடிச்சுட்டு போய் பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்ன அத்துணையும் தாவைக்காவில் மீறப்பட்டது. இதில் எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா வந்து நீங்கள் தான் சொன்னீங்க, அரசும் காவல்துறையும் தான் இதுக்கான ஒரு முடிவு எடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நிபந்தனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா, அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியும் இந்த இடம் வந்து போதுமானதா இல்லையா. இவர் ஒரு உச்சக்கட்ட நடிகர், நீங்களே சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவர் அங்கே இருக்கிறப்போ அவர் வரும்போது இவ்வளோ பேர் இந்த இடத்துல கூட்டம் சேருன்றது தெரியும். அப்போது அந்த குறுகிய இடத்துல எப்படி இவங்க காவல்துறை அனுமதிச்சாங்க? ரெண்டாவது, அங்கே வந்து சுற்றி இவர் வந்து லேட்டாக வந்தாருன்னு சொன்னாங்க. அந்த லேட்டாக வந்ததுக்கு காரணம் காவல்துறை தான்றதும் அவங்க தான் சொன்னாங்க. என்னென்னா வந்து உங்களால் உள்ளே போக முடியாது, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, உங்களால் உள்ளே போக முடியாதுன்னு சொல்லி தான் வந்து அவரை வந்து தடுத்து நிறுத்தந்தாவும் சொன்னாங்க. இதை வந்து எனக்கு நீங்கள் சொல்லும் போது வந்து இது இன்னும் வேறுபடுதில்லை. ரைட். 2 கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஒன்று, ஏன் அந்த இடத்த கொடுத்தாங்க, இது ஒரு கேள்வி. இரண்டாவது, குறித்த நேரத்துக்கு வரலை அப்படிங்கிறதுக்கு. 2க்குமே பதில் என்னென்னா, நாமக்கல்லில் அவர் நடிகர் விஜய் அவர்கள் வருவதற்கு காவல்துறை கொடுத்த டைம் காலையில் 9. தாவேக்காவும் ஒத்துக்கொண்டது மணி 9. ஆனால் 8:40 மணிக்கு தான் சென்னை பனையூர்லேருந்தே அவர் கிளம்புறார். சென்னை பனையூர்லேருந்து மீனம்பாக்கம் வந்து, மீனம்பாக்கத்திலிருந்து விமானம் பிடித்து, விமானத்திலிருந்து திருச்சியில் இறங்கி காலை சிற்றுண்டியை முடித்து அதற்கு பிறகு ஒரு வாகனத்தில் ஏறி திருச்சி மார்க்கமாக அவர் நாமக்கல் வந்து சேருவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதிகபட்சம் ஒரு 2-3. இது யாருடைய தாமதம்? காவல்துறை தாமதம் இல்லையே. அவர் சென்னையிலிருந்து கிளம்புறதுக்கு காவல்துறை காரணமா? சென்னையிலிருந்து கிளம்புறதுக்கு சொல்லலை, விமானத்தில் போனதுக்கு காவல்துறை காரணமா? இல்லை. திருச்சியிலிருந்து நாமக்கல் வர்றதுக்கு காவல்துறை காரணமா? இல்லை. இல்லை. ஆக திட்டமிட்டே காலதாமதம் செய்யப்பட்டது என்பதுதான் உண்மை. காலையில் 9 மணி அவர் வராருன்னா எத்தனை மணிக்கு தொண்டர்கள் வந்திருப்பாங்க? வெடிந்த 6 மணிக்கே வந்திருப்பாங்க. 6 மணியிலிருந்து 6 to 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 8 மணி நேரம். 8 மணி நேரம் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அல்லது குழந்தைகளோ ஒரு இடத்துல நிற்க முடியுமா? முடியாது. தனியாகவே நிற்க முடியாது. கூட்டத்தில் நிற்க முடியுமா? ரைட். அங்கே ஏதாவது கழிவறை வசதிகள் செய்யப்பட்டிருந்ததா? இப்போ ஆண்களாக இருந்தால் கழிவறைக்கு எங்கேயாவது அப்படி போயிடலாம், காடுகாரணி பக்கம் போயிடலாம். பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ 8 மணி நேரம் காக்க வைத்தது என்பதுதான் பெரும் தவறு. ரெண்டாவது, நீங்கள் ரெண்டாவது சொன்ன கேள்விக்கு என்னன்னா, இந்த இடத்தை ஆய்வு செய்தது தாவேக்காவினுடைய முன்னணி நிர்வாகிகள். 3 இடத்தை ஆய்வு செய்து இந்த இடத்தில் நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறை எச்சரிக்கை செய்தது, இது ஒரு குறுகிய இடம், இந்த குறுகிய இடத்தில் இவ்வளோ பேர் நீங்கள் கூட முடியாது. அப்படிங்கும்போது இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் மதியழகன் என்ன சொன்னார்? இல்லை சார், 10,000 பேர் தான் அதிகபட்சம் வருவோம் அப்படின்னு எழுதி கொடுத்தது இருக்குது. ஆனால் காவல்துறை என்ன பண்ணணும்னா, எச்சரிக்கை நடவடிக்கையாக இவங்க 10,000 பேருன்னு சொல்லுவாங்க, ஆனால் 20,000 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது 25,000 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் காவல்துறை இருந்துச்சு. ரைட். இப்போது நாமக்கல்லில் 2:30 மணிக்கு வந்து பேசுகிறாரு.
வழக்கம் போல் அந்த தாவைக்க தொண்டர்கள் மரக்கிளைகளில் ஏறுறது, சன்ஷேட்டில் நிற்கிறது, கரண்ட் கம்பி பிடிச்சி தொங்குறது, டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுற மாதிரி இந்த பித்துக்குழி வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அங்கேயே பெண்கள் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க, அங்கேயே குழந்தைகள் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்காங்க. நாமக்கல்லினுடைய காவல்துறை கரூர் காவல்துறைக்கு அறிவுறுத்துறாங்க, இந்த மாதிரி இங்கே இருக்குது, அடுத்தது அங்கே தான் வராரு, முன்னெச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லப்பட்டது. காலையில் மதியம் 3 மணிக்கு சொல்லப்பட்டது. உடனடியாக காவல்துறை, ஆம்புலன்ஸ், தீயணைப்புத்துறை போன்ற வாகனங்கள் எல்லாம் ஏற்பாடு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்காங்க. இப்போ நாமக்கல்லில் பேசி முடிச்சதுக்கு பிறகு இப்போ ஒரு தலைவர் அல்லது ஒரு நடிகர் இந்த வழியில் வராருன்னு சொன்னால், வழிநெடுக இருக்கிற கிராமங்கள், அதாவது கரூருக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கிராமங்களில் ரோட்டில் நிற்பாங்க. ஆமாம், அந்த வண்டியை இறக்கி அவங்களுக்கு ஒரு டாட்டா காமிச்சா, ஒரு தலைவனை பார்த்துட்டோம் அல்லது நாம் விரும்புகிற ஒரு நடிகனை பார்த்துட்டோங்கிற ஒரு திருப்தி, அது ஒரு ஆத்ம திருப்தி. அது நீங்கள் கண்ணாடி இறக்கி கையை காட்டினா போதும், அதை காட்டலை. இது அவருடைய வாகனம் தான் தெரியுது, ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. வேறு வாகனமாக இருந்தால் மக்கள் அங்கே நின்று இருக்க மாட்டாங்க. இது விஜய் வாகனம்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்புறம் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது விஜய் வண்டி கிராஸ் பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், பள்ளிக்கூட வேறு லீவு, அவருடைய ரசிகர்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு ஒரு டாட்டா கூட காமிக்காமல் கார் வேகமாக போகுது. இப்போ அந்த நின்றுட்டு இருந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்தவரை பார்க்க முடியல, இனி எப்போ வர போகிறாரோ இது இருக்கும் இல்லையா, சாதாரணமாக இயல்பாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா, கிடைச்ச வண்டிகளில் ஏறி போகிறாங்க. எப்படி போனாங்க, அங்கே போகிற டவுன் பஸ்ஸு, இருசக்கர வாகனம், ஷேர் ஆட்டோ, இந்த காய்கறி வண்டி ஏற்றிட்டு போகிற குட்டியான, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருச்சிக்கும் நாமக்கல்லுக்கும் இடைப்பட்ட கிராமங்களிலிருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ இவருடைய வாகனம் திருக்காம்புலியூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நிற்கிது. சாயந்தரம் 6:15 மணி ஆகிடுது. அங்கேயும் கூட்டம் நிற்கிது, வழிநடுக கூட்டம் இருக்கு இல்லையா, நிற்கிது. அங்கேயாவது அவர் கண்ணாடியை இறக்கி டாட்டா காமிச்சிருந்தா அந்த கூட்டம் அங்கேயே நின்று இருந்திருக்கும். அங்கேயும் என்ன பண்ணிட்டார்னா, வேனுக்குள்ளே இருந்த லைட்டை போட்டு டாட்டா காமிச்சிருக்கணும். இவ்வளோதான் செய்ய வேண்டியது. லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. விஜய் வண்டின்னு தெரியுது, உள்ள விஜய் உக்காந்துருக்காருன்னு தெரியுது. அப்போ தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் அந்த வேனுக்கு முன்னாடியே ஓடி வரான், பின்னாடி வர்றான், சைடில் வந்து பைக்கில் உள்ள விழுகிறான். அந்த வீடியோவும் நான் பார்த்தேன். அப்போ இந்த வாகனம் இவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேருவதற்கு லேட் ஆகுது. இப்போ ஏற்கனவே நின்ன கூட்டம், பின்னால் வந்த கூட்டம், இவ்வளவும் அங்கே இறுக்கமாக மாறிடுது. அவருடைய வாகனம் சரியான நேரத்துக்கு வந்து சேரலை. 7:40க்கு தான் வந்து சேர்றாரு. இதுதான் அங்கே நடந்தது. அந்த 7:40க்குள்ளே நடந்த அந்த சமாச்சாரங்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் வெயில் மத்தியானம் 2 மணி வெயில் எப்படி இருக்கும், 12 மணிக்கெல்லாம் குவிய தொடங்கிட்டாங்க. உச்சி வெயில், மதியம் சாப்பிட்லையா, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா, கழிவறை போகிறதுக்கு வசதி இல்லையா, மூச்சு விட முடியாதா, ஒரு மனிதன் என்ன ஆகும்? இப்போ ஒரு தலைவர் வராரு, நாகையில் இவ்வளோ கூடி இருக்கு, திருச்சியில் இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கு, விஜய் வந்தால் இவ்வளோ கூட்டம் வடும் தெரியும். அந்த கட்சிக்காரங்க குறைந்தபட்சம் அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணணும், ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, தண்ணீர், குளுக்கோஸ், எலுமிச்சம்பழம், முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். இல்லை சார், அது ஆக்சுவலாக அங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னா அது போனது போதுமானதாக இல்லை. அதுதான் சொல்கிறேன், போதுமானதாக இல்லை. கழிப்பறைகள்னு சொன்னீங்கல்ல, அது மாநாட்டுக்கு இது வரைக்கும் மாநாட்டில் வச்சு நான் பார்த்துருக்கேன். பேரணிகளில் வந்து மோஸ்ட்டாக வந்து இது ரோட் ஷோ மாதிரி தான். இது அந்த இடத்துல நம்ம வந்து கழிவறைகளை வந்து நம்ம வந்து இல்லை, அப்படிப்பட்ட ரோட் ஷோ எதுக்குங்கிறேன். இது எல்லா கட்சிக்காரங்களும், எல்லா கட்சியும் இல்லை. இப்போ என்ன நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் யாரோ ஒரு குழந்தை ஆக்சிடெண்ட்டில் செத்தாக தான் ஸ்பீட் பிரேக் போடுவாங்க. ஆமாம், சுனாமி வந்து ஒரு சுருட்டுனா தான் சுனாமி வர தடுக்கிறதுக்கு கல் போடுவாங்க. பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் வந்து ஒரு 23 பேரை கொன்னா தான் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இது இயல்பா நாட்டில் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா இப்போ கூட நம்ம இப்போ ஒரு பெரும் சோகம் நடந்துருச்சு. இப்போ சிந்திக்க வேண்டியது என்ன, இப்போ இறந்தவங்க திருப்பி வரப்போறதில்ல. அவங்களுக்கு கொடுக்குற நிதி யார் கொடுத்தாலும் சரி, அரசு கொடுத்தாலும் நாம கொடுத்தாலும் அந்த நிதி அவங்க உயிரை பெற்று தராது. கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அந்த நிதிங்கிறது ஒரு ஆறுதல் தானே தவிர நீதி கிடையாது.
இப்போ நம்ம என்ன உரையாடலை ஊடகங்கள், ஊடக பொறுப்பாளர்கள், சமூகத்தின் மேல் அக்கறை உள்ள பொறுப்பாளர்கள் எந்த உரையாடலை தொடங்கி வைக்கணும்னா, எதுக்கு இந்த ரோட் ஷோ? இது நான் தாவைக்காவுக்கு கேட்கல, எல்லாத்தையும் கேட்குறேன். எல்லாத்தையும் கேட்குறேன். ஒரு மாநாடு நடத்துங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லுங்க, விசாலமான இடத்தை வைங்க, விசாலமாக வைங்க. தொண்டர்கள் வரட்டும், கழிவறை வசதி ஏற்படுங்க, தண்ணீர் வசதி ஏற்படுத்துங்க. தொண்டர்கள் தாங்க ஒரு கட்சிக்கு உயிர், தொண்டர்கள் தானே அடிநாதம். கண்டிப்பா. அவர்களை இழந்துட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நான் எல்லா கட்சியும் கேட்கிறேன். இப்ப முப்பெரு விழா திமுக நடத்தினாங்க. அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அவங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஏன் பண்ணல? பாதுகாப்பு கருதி பண்ணல. இல்லையே, பண்ணிட்டு தானே இருக்காரு நம்ம முதலமைச்சர். இல்லை, அசம்பாவிதம் நடக்கலையே. இவங்க இன்னும் பாதுகாப்பா பண்றாங்க. எப்படின்னா, முதலமைச்சர் வர்றப்போ 2 சைடும் வந்து ஒரு பேரிகார்டை போட்டு ஒரு பெரிய ஒரு கான்வே வச்சு அவர் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு தானே இருக்காரு. அதுதாங்க நான் கேட்கறது. அசம்பாவிதம் நடக்கல. ஒரு உரையாடல் எப்ப ஆரம்பிக்கும்? அசம்பாவிதம் நடந்ததுக்கு பின்னாடி தான் ஆரம்பிக்கும். இனி அவங்க வந்து ரோட் ஷோவை அவங்களே திங்க் பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பா. மற்ற கட்சிகள் திங்க் பண்ணுவாங்கல்ல. இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, இதுக்கு முன்னாடி எதுவுமே நடந்திருக்காதா இந்த மாதிரி? பேரணியில நடக்கல. ஏன் மோடியே வந்து இங்க ரோட் ஷோ பண்ணார், என்ன நடந்துச்சு? அமித்ஷா ரோட் ஷோ பண்ணார், என்ன நடந்துச்சு? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஒரு கட்சியில் ஒரு பெரிய ஆட்கள், ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு ஆண்டவங்களும் இருக்காங்க, அதில் இருந்து விலகினவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு வந்து பின்னாடி என்ன நடந்தாலுமே அதை வந்து வெளிவராமல் மூடி மறைக்க முடியும். மூடி மறைக்கவே முடியாது. ஏன்னா மோடி ரோட் ஷோ நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தினது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊடகம் எல்லாம் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கான், ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கான். அதுக்கு கேமரா தேவையில்லை, செல்ஃபோன் இருந்தால் போதும், என்ன நடக்குதுன்னு தெரியும். என்னன்னா இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது, நம்ம ஏன் வந்து தாவேக்கா தொண்டர்களை அரசியல் படுத்துங்கன்னு சொல்கிறோம், ஏன் அந்த வேண்டுகோளை வைக்கிறோம்னா, ரசிக மனப்பான்மைங்கிறது வெறி. ஆமாம், புரியுதுங்களா? அதுக்காக தான் வந்து கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது. அதில் என்ன பயன் யோசனை பண்ணாங்களா? இல்லை. தியேட்டரில் போய் அடிச்சு புட்டிச்சு மூச்சு முட்டை அல்லு அர்ஜுன் கூட்டத்தில் ஒருத்தர் செத்து போனானே. அப்போது அந்த ரசிக வெறிகளை அரசியல் படுத்துங்கன்னு சொல்கிறோம். ஐயா, இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளிலையும் உங்களோட பதில்களிலையும் எனக்கு ஒரு தெளிவான அரசியல் வந்து பதில்கள் நிறைய கிடைச்சது. இதே போல் இன்னும் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக கருத்துரையாடலாம். அதுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்குனதுக்கு வந்து ரொம்ப நன்றி. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நன்றி. நன்றி. நன்றி.